ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா, உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஆரோக்கியமான ஒரு ரெசிபி தாங்க. நம்ம வீட்டு செல்லக்குட்டிகளுக்காக குழந்தைங்களுக்காக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி. ஸ்கூல் விட்டு வந்ததும் வீட்டுக்கு வரும்போதே பார்த்தீங்கன்னா, வீட்டில் ஏதாவது ஸ்நாக்ஸ் இருக்குமான்னு எதிர்பார்ப்போடு வர குழந்தைங்களுக்காக நம்ம கையால் ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக இது மாதிரி ரெசிபி செஞ்சு கொடுக்கலாம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கேழ்வரகும் கேழ்வரகு மாவு, வேர்க்கடலை, நாட்டு சர்க்கரை சேர்த்தி செஞ்ச உருண்டை தான் இது. இது ரொம்ப பார்த்திங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும், உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா ராகி மாவு நாம் இதுவும் ராகியாக வாங்கி க்ளீன் பண்ணி பவுடர் பண்ணி வீட்டில் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா 2½ கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்திருக்கேன். இதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்திடலாம். தூள் உப்பு 1/4 ஸ்பூன் சேர்த்திட்டு இதில் பார்த்திங்கன்னா தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நம்ம ஒரு சப்பாத்தி மாவு எப்படி பிசையுமோ அதே மாதிரி இதையும் நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணி எடுத்ததும் நிறையா ஊற்றிட்டிங்கன்னா மாவு பார்த்திங்கன்னா கொல கொலன்னு ஆயிரும். நம்ம அடை தட்டுறதுக்கு சிரமமாக இருக்கும். அதனால் தண்ணி மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து தேவைப்படும் போது கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நம்ம மாவு கெட்டியாக நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும். வீட்டில் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. 3 பொருள் தான் வேணும். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செய்யலாம். குழந்தைங்களுக்கு ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்கும். இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா பிசைஞ்சாச்சு. இன்னும் கூட வேணும்னா லைட்டாக தண்ணி தெளித்து நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இதை பார்த்திங்கன்னா ஒரு நம்ம சப்பாத்தி மாவுக்கு எப்படி உருண்டை எடுப்போமோ அதே மாதிரி ஒரு உருண்டை எடுத்து தோசைக்கல்லில் ஏற்கனவே நான் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். தேவைப்பட்டால் லைட்டாக தண்ணி தொட்டுட்டு நம்ம அடை தட்டிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா தோசைக்கல் ஹீட் ஆனதும் இந்த உருண்டையை வச்சு இது மாதிரி கை வச்சு அடை தட்டிக்கலாம். கொஞ்சம் தண்ணி தொட்டு நல்லா தாராளமாக பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு நம்ம வேணுமோ அந்த அளவுக்கு பெருசாக தட்டி எடுத்துடலாம். ரொம்ப மொத்தமாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப மெலிசாகவும் இருக்கக்கூடாது. கொஞ்சம் ஓரளவுக்கு திக்னஸோடு செஞ்சால் தான் பார்த்திங்கன்னா அடை நல்லாயிருக்கும். இப்போ நான் எண்ணெய் தான் சேர்த்துறேன். நல்லெண்ணெய் சேர்த்திக்கலாம். நீங்கள் பார்த்திங்கன்னா நெய் இருந்தாலும் சேர்த்திக்கோங்க. நெய் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா நெய் வாசமே பிடிக்காது. அதனால் பெரும்பாலும் நான் நெய் அதிகம் சேர்த்துறதில்ல, நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணிப்பேன். இது மாதிரி நல்லா எண்ணெய் விட்டுட்டு திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டுட்டு அதுக்கும் மேலே பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் விட்டு பொறுமையாக வேக வச்சு எடுக்கணும். இதுக்கு மெயினாக பார்த்திங்கன்னா அடுப்போட ஹீட் கம்மியாக இருக்கணும். ரொம்ப கம்மி, லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம பொறுமையாக ஒரு 7-8 நிமிஷத்துக்கு பார்த்திங்கன்னா திருப்பி திருப்பி போட்டு நல்லா வேக வைக்கணும். இல்லைன்னா பார்த்திங்கன்னா உள்ளே மாவு இருக்கும். அதனால் ரொம்ப பொறுமையாக வேக வச்சு எடுத்துடலாம். இது மாதிரி திருப்பி திருப்பி போட்டு போட்டு பொறுமையாக வேக வச்சு எடுத்துகிட்டு மீதி இருக்கக்கூடிய மாவையும் இதே மாதிரி அடை தான் நம்ம செஞ்சு எடுக்க போகிறோம். நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரணும். பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வேகணும். இருந்தாலும் இப்போ பார்த்திங்கன்னா இது மாதிரி திருப்பி திருப்பி போட்டு நல்லா அடை நல்லா வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாம். ஓரளவுக்கு வெந்துருச்சு. இது மாதிரி ரெசிபீஸ்லாம் நம்ம வீட்டில் செஞ்சு தரும்போது குழந்தைங்க ரொம்ப ஹேப்பியாகவும் இருப்பாங்க. ஹேப்பியாக வீட்டுக்கு வரும்போது என்னடா இன்றைக்கி என்ன செஞ்சு வச்சுருப்பாங்கன்னு ஒரு எதிர்பார்ப்போடும் வருவாங்க. இந்த அளவுக்கு பாருங்கள் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இதே மாதிரி மீதி இருக்கக்கூடிய மாவையும் நான் அடை தட்டி எடுத்துக்கிறேன். மாவு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எல்லா மாவையும் நான் இதே மாதிரி ஒரு 3 அடை வரும் எடுத்துக்கலாம். நீங்கள் இன்னும் பெருசாக தோசைக்கல் ஃபுல்லாக கூட நம்ம அடை தட்டி எடுத்துக்கலாம். அதனால் ஒரு ப்ராப்ளம் இல்லை. சின்ன சின்னதாக தட்டணுங்கிறது இல்லை. நமக்கு எப்படி தேவையோ அது மாதிரி நம்ம அடை சுட்டு எடுத்துடலாம். இது மாதிரி அப்பப்போ தண்ணி தெளித்து கையில் ஈரம் பண்ணிக்கிட்டு நம்ம அடை சுட்டு எடுத்துக்கலாம். சுட்டு எடுத்ததும் இது பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா அடையை ஆற வச்சிடணும். ஆற வச்சுட்டு தான் நம்ம அதை நம்ம பவுடர் பண்ணணும். நல்லா ஆற வச்சுட்டு சின்ன சின்ன பீசஸாக நம்ம அடையை பிச்சு எடுத்து வச்சிடலாம். இது பார்த்திங்கன்னா 2 ஐட்டமாக நான் செய்ய போகிறேன். அதனால் பார்த்திங்கன்னா 2 ஐட்டமாக அரைக்க போகிறேன். அதனால் 2 பேட்ச்க்கு ஆகிற மாதிரி பிரித்து வச்சுருக்கேன். கொஞ்சம் மிக்ஸி ஜாரில் வச்சுருக்கேன், கொஞ்சம் பிளேட்டில் வச்சுருக்கேன். இப்போ இதை கூட பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு ஓரளவுக்கு பாதி மிக்சியில் பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். பாதி அளவுக்கு பவுடர் பண்ணி எடுத்ததும் இதில் பார்த்திங்கன்னா 2 ஏலக்காய் சேர்த்திக்கலாம். 2 ஏலக்காய் சேர்த்திட்டு நான் 2½ கப்பு கோதுமை மாவு எடுத்ததுக்கு 1 கப்பு வேர்க்கடலை எடுத்திருக்கேன். 2 பேட்சை செய்யும்போது பார்த்திங்கன்னா இதில் பாதி வேர்க்கடலை சேர்த்திட்டு அந்த இன்னொரு பேட்சுக்கு பாதி வேர்க்கடலை நான் நிறுத்திட்டு இதையும் பார்த்திங்கன்னா கொரகொரப்பாக அரைக்கணும். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. இது மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துடலாம். இப்போ இன்னொரு பேட்சும் அரைச்சி இதில் எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். 2மே சேர்த்து அரைச்சி எடுத்தாச்சு.
இதை நல்லா ஒரு தடவை ரெண்டுமே மிக்ஸ் பண்ணிக்கலாம். 2 ஐட்டமாக அரைச்சோம் இல்லையா, அதனால் 2யும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்த கப்பில் கோதுமை மாவு அளந்தோமோ அதே கப்பில் நல்லா அழுத்தமாக பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். இந்த நாட்டு சர்க்கரையும் இது கூட சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது உருண்டை பிடிக்கிறது பார்த்திங்கன்னா சூப்பராக ஈஸியாக வந்துருங்க. ஏன்னா இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா வேர்க்கடலை வந்து எண்ணெய் விடக்கூடிய தன்மை உள்ளது. நாட்டு சர்க்கரையும் பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் உருகி மெல்ட் ஆகி வரும். அப்போ 2ம் சேர்ந்து நம்ம பிசையும் போது பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் நல்லா கையில் நல்லா பிசைஞ்சிக்கிட்டே இருந்தோம்னா நல்லா வந்து பார்த்திங்கன்னா உருண்டை பிடிக்கிற அளவுக்கு நல்லா சூப்பராக பதமாக வந்துடும். எண்ணெயோ கையில் எதுவுமே தடவவே தேவையில்லைங்க. நான் வந்து அப்படியே தான் உருண்டை பிடிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு உருண்டை வந்து வருதுன்னு. நீங்கள் தேவைப்பட்டால் நெய் கூட கையில் லைட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க, இல்லை எண்ணெய் கூட அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் நான் வந்து எதுவுமே பண்ணலை, அப்படியே டைரெக்டாகவே உருண்டை பிடிக்கிறேன் பாருங்கள். சூப்பராக வந்து ராகி உருண்டை ரெடி ஆயிரும். நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நமக்கு மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 15 நிமிஷம் தாங்க ஆகும். வீட்டில் குழந்தைங்க நல்லா ஹெல்த்தியாக சாப்பிடுவாங்க. பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் நல்லா சாப்பிடலாம். இதில் வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா ராகி மாவு, வேர்க்கடலை, நாட்டு சர்க்கரை, ஏலக்காய் அவ்வளோதான். ரொம்ப ஆரோக்கியமான ஒரு உணவு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ஆரோக்கியமாக உணவு செஞ்சு சாப்பிடுங்க.